மறுமலர்ச்சி தொழிலாளர்கள் முன்னணி சார்பில் கேங்மேன் பணியாளர்கள் 5493 பேருக்கு பணி நியமன ஆணைகளை விரைந்து வழங்கிடவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மறுமலர்ச்சி தொழிலாளர்கள் முன்னணி சார்பில் தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்கள் 5493 பேருக்கு பணி நியமன ஆணைகளை விரைந்து வழங்கிடவும் ஒப்பந்த பணியாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திடவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திருச்சி எம்பி துரை வைகோ, பணி நியமனத்திற்காக கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தியதாகவும் தற்போதைய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்து இந்த பிரச்சனையை குறித்து பேசியதற்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்காக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு செயல்படக்கூடிய அரசாக உள்ளது, முதலமைச்சர் அமைச்சர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அடுத்து வரும் தேர்தலில் விஜய் கட்சி 60% வாக்குகள் பெறும் என துரை வைகோ கூறியுள்ளார். நீங்க பணியாளே இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு எந்த ஒரு நீங்க டவுன் பிளானிங் போறீங்க, இல்ல எந்த ஒரு அப்ரூவலுக்கு போறீங்க, எந்த அலுவலகத்தையும் பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையிலிருந்து இல்லை அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு பணம் கொடுங்க, இவ்வளோ வேணும், பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் NOC வாங்கணும்னா இத்தனை லட்சம் அத்தனை எல்லாமே இப்போ எல்லாமே மெரிட் பேசிஸ் இன்னைக்கு செய்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன். இது தொடரணும். சகோதரர் விஜய்க்கு சரி, தாவேக அரசுக்கு சரி, உங்களுடைய மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 35 கிடையாது, அடுத்து வர வருடங்களில் நீங்கள் 60 விழுக்காடு வாக்கு நீங்கள் பெறுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்கு. தாவேகா எப்போதும் ஒன்றிய அரசுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அதை விரைவில் புரிந்து கொள்வார்கள் என எம்பி கனிமொழி பேச்சு. தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பேசுகையில், சட்டப்பேரவை என்பது ஆரோக்கியமான விவாதங்களுக்கான இடமாக இருக்க வேண்டும் என்றும் தனிநபர்களையோ தலைவர்களையோ இழிவுபடுத்தக்கூடிய இடமாகவோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடமாகவோ அது மாறிவிடக்கூடாது என்றும் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்தாவது நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தாவேகா எப்போதும் ஒன்றிய அரசுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அதை விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். எப்பொழுதுமே மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார்கள். மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை விரைவில் புரிந்து கொள்வார்கள். வைகை அணையில் தூர்வாரப்படாமல் மணல் கொள்ளையில் அதிக அளவில் ஈடுபட்டு உள்ளதை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டம்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தேனி வருகை தந்திருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராணுவத்தில் பணிபுரிந்து வரும் மீனாட்சி சுந்தரத்தின் வாழ்க்கை வரலாற்றை தமிழக அரசு பாடப்புத்தகத்தில் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது குறைந்துள்ளதாகவும் பல ஆண்டுகளாக வைகை அணை தூர்வாராமல் உள்ளதால் இரவு நேரங்களில் வைகை அணை பகுதியிலிருந்து மணல் திருட்டு அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படுவோம் என முதல்வர் தெரிவித்ததை வரவேற்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். தேனியிலே இந்த தமிழகத்திற்கு, இந்த தேனி மண், இந்த பூமிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தை கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறீர்கள் ராணுவ வீரரை. அதற்கு எங்களுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தை முன்னோடி மாவட்டமாக உருவாக்க தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டப்பணிகள் தொடர்பான அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் துறை சார்ந்த அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசுகையில், மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தொழில்துறையில் முன்னேறிய மாவட்டமாக உள்ளது. ஆகையால் இம்மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் பல்வேறு தொழில் சார்ந்த திட்டப் பணிகளில் தனி கவனம் செலுத்தி அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். பெரிய விஷயங்கள், மாற்றங்கள், நிறைய தொழில்துறைகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு வரணுன்றது பெரிய ஆசை தலைவர்கள். அவருடைய கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.